இந்த முறை அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் எப்படி வெளிநாடுகள்ல உற்பத்தி செய்ததை வாங்கிக் கொண்டால் அவர்களுக்கு லாபம் என்று நினைத்தார்களோ, அதேபோல வெளிநாட்டவர்கள் அமெரிக்கால வேலை செய்யட்டும். நம்ம கொஞ்சம் சொகுசா இருப்போம். இவர்கள் எல்லாம் இந்த வ ப கருப்பு தோலு, ப்ரவுன் தோல் ஆளுங்க வேலை செய்யட்டும்னு சொல்லி விட்டாங்க. சீனர்கள் வந்தாங்க, இந்தியர்கள் வந்தாங்க, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸு எல்லாரையும் வேலைக்கு வச்சுக்கிட்டு குறைஞ்ச சம்பளங்கள குடுத்துக்கிட்டு, மினிமம் வேஜ குடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டாங்க. அப்போ அவர்களுக்கு அது சௌரியமாக இருந்தது. ஆனா, அதனுடைய எண்ணிக்கை அதிகமா போச்சு காலப்போக்குல. இப்ப அவங்க விழிச்சுக்கிட்டாங்க. விழிச்சுக்கிட்டு என்ன எங்க பார்த்தாலும் அமெரிக்கால இவங்களுடைய ஆதிக்கமா இருக்கு. தொழில் முறையிலலாம் இறங்கிட்டாங்க, எல்லாம் இறங்கிட்டாங்க. நம்மை பிடிக்கவில்லை. நம்மகிட்ட நம்ம சம்பாதிக்கிறோம், மற்றவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு. அதன் காரணமாகத்தான் அவரு அந்த எலக்ஷன் போதே ஒயிட் பிரைடுன்னு சொன்னாரு. வெள்ளை தோலினுடைய மகோத்சவம். நம்ம பெரிய ஆளுங்க. அத சொல்லி இதனால பாதிக்கப்பட்டவர்களுடைய ஓட்டுகள வாங்கி தான் அவர் ஜெயிச்சாரு. அதனால அங்க இருக்கிற எல்லா அமெரிக்கர்களும் அவரை வெறுப்பதாகவோ, அவர் இப்படி செய்வதை சங்கடமா நினைப்பதாவோ தெரியல. கூட இருந்த எலன் மஸ்கே வெளில தனி ஆமா. கட்சி தொடங்குற அளவுக்கு. அவரு பாவம். அவரு ஒழுங்கா சும்மா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் இவர்கிட்ட போயிட்டு இறங்கி, அவர வெளியில நாட்ட விட்டே கடத்துவேங்கிறாரு.